டியூட்ஸ் எங்க வந்துருவோம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்ல உள்ள நடராஜாபுரத்துல 10th கிராஸ் கடை இருக்கிற சில் அண்ட் ஹீல் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஓபன் பண்ணாங்க. கடையோட ஆம்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஒரு பீஸ்ஃபுல்லான செட்டப்ல பிளேஸ் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப். ஆனா சாதா ஐஸ்கிரீம்ல நேச்சுரல் ஐஸ்கிரீம் எப்படின்னா எந்த ஒரு பிரிசர்வேட்டிவ் இல்லாம எந்த ஒரு ஆயிலும் சேர்க்காம மில்க் பேஸ்ல ரியலான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் லீவ்ஸ்லாம் வச்சு பண்ற ஒரு ஹோம்மேட் ஐஸ்கிரீம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கிற பேர் ரேட் கண்டிப்பா நல்லா இருக்காதுங்கிறது நீங்க நேரா கண்டுபிடிச்சிருக்கணும். ஆமாங்க, எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம இங்க ஃபர்ஸ்ட் என்ன வாங்கினோம்னு பாத்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் ஐஸ்கிரீம். என்னது திரும்ப சொல்லு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க நினைச்சது கரெக்ட் தான். இந்த கோயில் பிரசாதத்துக்குலாம் தர அதே பஞ்சாமிர்தத்தை வச்சு பண்ண ஐஸ்கிரீம் தான். டேஸ்ட் சாப்பிடுறதுக்கு அப்படியே இருந்துச்சுங்க. அதுவும் பஞ்சாமிர்தத்துல உள்ள பல்ப்புமே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கருப்படி ஐஸ்கிரீம் வாங்கினோம். கருப்பு கவுனி அரிசி அரைச்சு அதுல டேஸ்ட் கருப்படி போட்டு பண்ணிருக்காங்க. அரிசி டேஸ்டும் சரி கருப்படி டேஸ்டும் சரி எல்லாம் கம்பைன் ஆகி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி உள்ள ஐஸ்கிரீமோட சாப்பிடுறதுக்கு மைல்டா செமையா இருந்துச்சு. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஐஸ்கிரீம் வாங்கினோம். என் வாழ்க்கையிலேயே கீரையில ஐஸ்கிரீம்லாம் நான் இங்க தான் பாக்குறேன். அதுவும் அந்த முருங்கைக்கீரையோட டேஸ்ட் ரொம்ப லைட்டா தான் இருந்துச்சு. முருங்கைக்கீரை எல்லாம் பிடிக்காதவங்க கூட சாப்பிடலாம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஃபைனலா பீட்ரூட் மில்க் ஷேக் கூட முடிச்சிருந்தோம். பீட்ரூட் ஜூஸ் நான் நிறைய இடத்துல குடிச்சிருக்கேன். ஆனா பீட்ரூட் மில்க் ஷேக் இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்க போறேன். இதுல சோகம் என்னன்னா நானும் குடிச்சு பாக்குறேன். பீட்ரூட்டோட டேஸ்ட் மட்டும் சுத்தமா தெரியல. ஏதோ ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில இதை நான் ஆசையா வாங்கி மன உளைச்சலானது தான் மிச்சம். டேஸ்டும் ஓகே தான். ஓவரால் ஐஸ்கிரீம்னா டிஃபரெண்டா நிறைய நல்லா வச்சிருக்காங்க. நீங்க அமௌண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹெல்த்தி சாய்ஸ் ஐஸ்கிரீம் அது மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.